Hey guys, welcome back to our channel Hollywood Hub Tamil. இது நம்மளோட பொது சேனல். நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ரீசெண்டாக வந்த மூவி டீசர் ட்ரெய்லர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மைல் 2 மூவியோட டீசர் ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே 2022 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன வயசு பசங்க பார்க்கலாம், ஏன்னா இது ரொம்பவுமே மென்டலி உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். பட் நீங்கள் இந்த மூவியோட பற்றி சொல்லணுன்னா, ஒரு பயங்கரமான ஹாரர் மூவி. இந்த மாதிரி ஒரு ஹாரர் மூவி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. லைக் நீங்கள் மலிக்னன்ட் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக இருந்தது இந்த மூவி. இந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, நம்ம பார்த்து சிரித்தாங்கன்னா நமக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் யாராவது நம்ம முன்னாடி சிரித்தாங்கன்னா அவங்கள பார்த்து நீங்கள் ரொம்பவே பயப்படுவீங்க. ஏன்னா இந்த மூவி அந்த மாதிரியான ஒரு மூவி தான். ஒன்ஸ் இதுவரை பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மூவியோட செகண்ட் பார்ட்டில் ஒரு பாப் சிங்கர் இருக்காங்க. அந்த பாப் சிங்கர் யாருன்னு நான் கூட ஃபஸ்ட் பார்க்கும்போது அவங்க கிறிஸ்டன் ஸ்டூவர்ட் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் நல்லா பார்த்தா தெரியுது அவங்க அலாதீன் மூவியில் ஆக்ட் பண்ணியிருந்த ஆக்ட்ரஸ் நயோமி ஸ்காட் அப்படின்னு. ஸோ அந்த பாப் சிங்கரோட வாழ்க்கையில் இந்த டெவில் அவங்கள ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அவங்க அந்த பேய்கிட்ட மாட்டிட்டு எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட பிளாட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பார்ட் மூவி கூட இதே பார்த்துட்டு தான் இருந்தது. ஆனால் ரொம்பவுமே சிம்பிள் தான், பட் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பார்த்தா தான் அந்த மூவியை ஃபீல் பண்ண முடியும். இதுவரை நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். சின்ன பசங்க பார்க்க வேணாம், இது என்னோட கைண்ட்லி ரிக்வெஸ்ட். ஏன்னா ரொம்பவுமே மென்டலி அந்த மூவி உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவி பார்த்து ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை நீங்கள் ஸ்மைல் மூவி பார்க்கலன்னா போய் பாருங்க. யாராவது ஸ்மைல் 2 மூவிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்குயின் சீரீஸோட டீசர் ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை HBO Maxல இந்த வருஷம் செப்டம்பர் மந்தில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸில் ஆக்டர் காலின் ஃபெரல் பென்குயின் ரோல் எடுத்து பண்ணுறாரு. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ராபர்ட் பெட்டின்சன் பேட்மேனோட ஸ்பின் ஆஃப் சீரீஸ். இந்த சீரீஸ் நியூ DC யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகுமா என்னென்னு சரியாக தெரியல. இன்னும் அதை பற்றின அப்டேட் எதுவுமே சொல்லலை. இப்போதைக்கு இது ஒரு தனி யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த டீசர் பார்க்கும்போது ரொம்பவுமே டார்க்காக இருந்தது. ஃபுல் டார்க்காகவே எடுத்திருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த டீசர் ட்ரெய்லர் ஃபுல்லாகவே பயங்கர அடித்தடி வீட்டு குத்தாவே இருந்தது. இந்த டீசரில் இந்த சீரீஸை பொறுத்தவரை வன்முறை ரொம்பவுமே அதிகமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் பென்குயின் சீரீஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒன்று தான் புரியல. என்னென்னா, ஏன் DC யூனிவர்ஸ் வில்லனுங்களுக்கெல்லாம் தனியாக சீரீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அவ்வளோதான். நீங்கள் இந்த பென்குயின் சீரீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அடுத்த அப்டேட், த ஃப்ரண்ட் டோர் அப்படிங்கிற மூவியோட டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவி ஒரு ஹாரர் கேட்டகரியான மூவி. இந்த மூவியை A24 ஸ்டுடியோஸ் எடுத்து பண்ணுறாங்க. இந்த டீசர் ட்ரெய்லரோட ஓப்பனிங்கில் ஹீரோயின் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் கால் பண்ணி என்னோடய அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசி ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களோட அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக அவங்க கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த கிளவி பார்க்குறதுக்கு ரொம்ப அப்ராணியாக இருக்குது. பட் அந்த கிளவி இல்லாத வேலையெல்லாம் பண்ணுது. ஸோ அந்த கிளவி அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள போட்டு பாடப்படுத்துது. ஸோ எப்படின்னா, அவங்க இந்த பில்லி சூனியெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க வீட்டில் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க. ஸோ அவங்கள கொலை பண்ணுறதுக்கு கூட அந்த கிளவி ட்ரை பண்ணுற மாதிரி அந்த டீசரில் காட்டியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக வேறு இருந்தது. ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் அந்த டீசர் ட்ரெய்லர். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. இதுவரை நான் வேறு ஏதாவது டீசர் ட்ரெய்லர் மிஸ் பண்ணியிருந்தாலும் அது என்ன டீசர் ட்ரெய்லர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.